வணக்கம் மக்கள், டுடே வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி டே 71. இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, செக் இஃப் டூ ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ரொட்டேஷ்னலி ஈக்குவலண்ட். அதாவது ரெண்டு ஸ்ட்ரிங்கோட ரொட்டேஷன்னா நமக்கு லெஃப்ட் சைட் ரைட்டில் எதுவும் ரொட்டேஷன் பண்ணாலும் ஸ்ட்ரிங்கோட ரொட்டேஷன் வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கோட ஈக்குவலாக இருக்குதா அப்படின்றது தான் இன்றைக்கி ப்ரோக்ராம். ரொட்டேஷனாக ஒன்றும் கிடையாது. இப்போது அவங்க சித்தர்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா ஸ்ட்ரிங்கை வந்து அதில் இருக்கிற எலமெண்ட்டை வந்து எப்படி வேணால் மாற்றலாம். ஸோ இங்கே இருக்கிற எஸ்ஸை தூக்கி ஃபஸ்ட்டு கடைசியில் போடுறான், ஐயத்தி கடைசியில் போட்டால் இந்த ஸ்ட்ரிங் வந்துடும். ஸோ நம்ம என்ன மாதிரி ரொட்டேஷன் பண்ணாலுமே அது வந்து அடுத்த இன்னொரு ஸ்ட்ரிங்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்றது தான் அந்த ப்ரோக்ராம். அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ எப்பயும் போல் ரெண்டு ஸ்ட்ரிங் வாங்குவோம்ல. ஸோ ரெண்டு ஸ்ட்ரிங். ஸோ str1ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து சித்தார் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். தென் str2ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து இதோட எஸ்ஐ அப்படின்றது இதோட ரொட்டேஷன் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதோட ரொட்டேஷனெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி அதில் வந்து இதில் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ரொட்டேஷன் பண்ணும்போதே வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி பிரேக்கும் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமான லூப் வந்து ரன் ஆகாமல் அதுக்குள்ளேயே சீக்கிரம் முடியும். ஸோ நான் உங்களுக்கு நான் இப்போ வந்து ப்ரோக்ராம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபார் I in range of len of str1. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்ட்ரிங்கோட ரொட்டேஷன் வந்து str2 நம்ம கண்டுபிடிச்சி நம்ம சொல்ல போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஒரு கண்டிஷன், இஃப்ன்ற ஒரு கண்டிஷன். என்ன இந்த கண்டிஷன்னா, இப்போது str1ஓட இந்த ஐன்ற எலமெண்ட் இருக்குல்ல, அதுலேருந்து கடைசி வரைக்குமோ, தென் ப்ளஸ் str ஆஃப் ஒன்னோட எலமெண்ட் ஃபஸ்ட்லேருந்து இந்த ஐ வரைக்கும். ஸோ இப்போ ஐன்றது ஒன்றா மாறும்போது ஒன்றுலேருந்து கடைசி வரைக்கும் வந்துடும். ஸோ இதில் வந்து 0ன்றது ஒன்றுலேருந்து எதுவும் இருக்காது. ஸோ அப்போ வந்து கரெக்டாக ஃபுல் எலமெண்ட் வந்துடும். இதே வந்து ஒன்றா மாறுன்னு வச்சுங்களேன். ஸோ ஒன்றுலேருந்து மற்ற எலமெண்ட்லாம் இருக்கும். ஸோ அப்போ ஒன்றுலேருந்து எல்லாமே இருக்கும். இப்போ ரெண்டுன்னு வச்சுக்கங்களேன். ஸோ ரெண்டுலேருந்துன்னா ஸோ ஐலேருந்து எல்லா எலமெண்ட்டும் எடுத்துக்கும். இங்கே வந்து எஸ்லேருந்து ஐ வரைக்கும் எடுத்துகிட்டு அந்த ஐயை வந்து கடைசியாக ஒன்று எஸ்ஸை வந்து கடைசியாக தரும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மாறி மாறி வரும். ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் வந்து உங்களுக்கு லெஃப்ட்டில் வந்து ரைட்டில் வந்து உங்களுக்கு போட்டுகிட்டே வரும். ஸோ அதை வந்து ஈக்குவல் str2 இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அப்படி str2 இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணால் பிரிண்ட் எஸ்ன்றதை நமக்கு தரணும், சரிங்களா? ஸோ எஸ்ன்றதை தரணும். ஸோ இப்படி பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக ரன் ஆகும். ஸோ இங்கே வந்து str2ன்றது ஓகே, நான் நேம் ஆகிடும். ஸோ str2 இப்போ ரன் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக ரன் ஆகிடும். ஸோ எங்கள் இடத்துல வந்து எஸ்ன்னு கரெக்டாக வந்துடுச்சு. இன்கேஸ் அப்படி வரலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா, இதை வந்து வேறு ஒரு மெத்தட்லேயும் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை கமாண்ட் லைன் பண்ணிக்கலாம். கமாண்ட் லைன் பண்ணிட்டு ஒவ்வொரு டைமும் நான் என்ன பண்ணால் ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறேன். L = ஒரு லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணேன், அப்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ L. append ஆஃப் எதை அப்பெண்ட் பண்ணுறோன்னா, ஸோ எதை அப்பெண்ட் பண்ணோன்னா இந்த str நம்ம பண்ணோம்ல, ஸோ அதை வந்து நம்ம அப்பெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போய் நம்ம அப்பெண்ட் பண்ணிக்கிறோம். கடைசியாக நம்ம வந்து பிரிண்ட் எல்னு கொடுத்தோடனே இதோட ரொட்டேஷன் எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகும். சரிங்க, பாருங்கள். இப்போ எஸ் இருக்கா, எஸ் வந்து கடைசியில் வந்திருக்கு, அப்புறம் எஸ்ஐ வந்திருக்கு, இப்போ SID வந்திருக்கு. அந்த மாதிரி வந்து இதோட எல்லாத்தோடைய ரொட்டேஷனுமே நம்மளுக்கு ஸ்டோ ஆகும், சரிங்களா? இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா, இஃப் அந்த str2 வந்து இன் எல் இருந்துச்சுன்னா பிரிண்ட் எஸ். எல்ஸில் வந்து பிரிண்ட் நோன்னு கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ எஸ்ன்னு வந்துடுச்சு. இதில் என்ன விஷயம்னா, நமக்கு இது பண்ணும்போது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இல்லைன்றதை ஸ்டோர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது செக் பண்ணுறோம். நான் இதில் என்ன பண்ணுறேன், இந்த இஃப் கண்டிஷன் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொரு டைமும் வந்து இந்த ஜென்ரேட் ஆகும்போது ஈக்குவலாக இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதோடய வந்து இங்கே பிரேக் கண்டிஷன் போட்டு நம்ம முடிச்சிடலாம். அப்போ வந்து அதிகமாக இப்போ இதுலேயே வந்து ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிச்சு, எஸ்ஐலேயே நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. மற்ற 4 வந்து நம்ம பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக எஃபிஷியண்டாக ரன் ஆகும். அந்த மாதிரி வந்து நம்ம ப்ரோக்ராம் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று போட்டலாம். ஸோ அதுதான் வந்து நமக்கு ஈஸியாக ஆன்சர் தரும். இது வந்து எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அதுலேருந்து செக் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன், சரிங்களா? இவ்வளோ ஃபுல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற அவசியம் இல்லை. எது இருக்குதோ அதை கண்டுபிடிக்க போகிறோம். இன்கேஸ் கடைசியாக கடைசி வரைக்கும் ரன் ஆகட்டும், இல்லை ரெண்டாவதுலேயே இருக்குது, ஃபஸ்ட்லேயே இருக்குது அந்த லெட்டர்ன்ற போது அது ஈஸியாக நமக்கு வந்து ஈஸியாக அப்பயே கண்டுபிடிச்சி சொல்லிட்டோம். ஸோ அதுக்காக வேஸ்ட்டாக இல்லாமல் தேவையில்லாமல் ரூப்பை வந்து ரன் பண்ணி வந்து எஃபிஷியண்டாக ரன் ஆகிறத வந்து நம்ம இது பண்ண தேவை. ஸோ அதெல்லாம் வந்து எது வரைக்கும் வருதோ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணால் போதும். இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஈஸியாக ரன் ஆகிடும். ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணோம்னா ரெண்டுமே வந்து
அதோடைய ரொட்டேஷனாக இருக்கான்னு கேட்டால் ஆமாம் அப்படின்றது நமக்கு சொல்லுது. சரி, அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரிங்கோட ரொட்டேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட ரொட்டேஷன் தான் இன்னொரு ஸ்ட்ரிங்கான்றது நம்ம கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம். இதை நம்ம கண்டுபிடிச்சி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.